ஸ்வேதா வந்து விட்டா இந்த அங்கிளோட மடியில கூட உட்காருவார். ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ஸ்டோர் சச் எ க்யூட் ஸ்டோர். இதுக்குள்ளே போகும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் இதோட ஐட்டம்ஸ் எல்லாமே பயங்கர க்யூட். அண்ட் ஒரு சைட் பார்த்தோம்னா வந்துட்டு இம்போர்ட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. கிட்கேட் ட்ரிங்க்கு, வெண்ணிலா கோக் ட்ரிங்க்கு, என்னென்னமோ இருந்துச்சு. ஈவன் ஸ்டார் பக்ஸ் ட்ரிங்க்குன்னு இதெல்லாம் நான் ரெகுலராக மற்ற கடையில் பார்க்க முடியாது. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கூட செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு அந்த கடையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து ஒரு ஏதோ டோபமைன் ஹிட் மாதிரி இருந்துச்சு. இந்த கோக் நான் வாங்கும்போது பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வாங்கினேன். இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர்ட் கோக்குன்னு நினச்சதும் நான் வந்து செம்ம க்ரீமியாக இருக்கும், கோக்லேயே வந்து நல்ல க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் அது வாங்கினேன். பட் ஆனால் அது ஓப்பன் பண்ணி அதே கோக் டிட்டோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு அதில் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றின மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது ஏதோ நல்ல மில்க் ஷேக் மாதிரி இருக்கும்னு நினச்சி நல்ல பல்பு வாங்கினேன் வந்துட்டு. நாளைக்கு சாரீ டே ஆஃபீஸில். டெலிவரிக்கு அப்புறம் என்கிட்ட இந்த எல்லா ப்ளவுஸுமே வந்துட்டு சைஸ் மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நான் இப்போ ப்ளவுஸ் எடுத்தே ஆகணுங்கிற நீடில் இருக்கேன். அண்டு இந்த சாரீக்கு வந்துட்டு நான் நினச்ச மாதிரி ப்ளவுஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா என் சைஸுக்கு வந்துட்டு எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி ஒரு ப்ளவுஸ் எடுத்தேன். எனக்கு வேறு அகெயின் செம்ம கன்ஃபியூஷன். பிளாக்ல போகலாமா இந்த சாரீக்கு, ஒரு ஒயிட்டில் போகலாமான்னு. ஸோ கடைசியாக எனக்கு இந்த ஒயிட் ப்ளவுஸ் எம்ப்ராய்டரி வச்ச மாதிரி, மிரர் இது வச்ச மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அதையே ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். என்னோடய குட்டி பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கிளம்பும்போது அன்எக்ஸ்பெக்டடாக என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன். அவளும் அதே சென்னை சில்க்ஸில் தான் நான் ஸ்பெண்ட் பண்ண அதே நேரம் அவளும் இருந்திருக்கா. பட் நாங்கள் வேறு ஃப்ளோரில் இருந்திருக்கோம், மீட் பண்ணவே இல்லை. ஸோ கடைசியில் பார்க்கிங்கில் தான் மீட் பண்ணோம். ஸோ அவகிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் குவிக் லஞ்ச் வந்திருக்கோம். ஸோ இதான் எங்களோட சாரீ வேர் அவுட்ஃபிட் செக். மேஃப்ளவர் வந்திருக்கோம். எனக்கு மேஃப்ளவர் ஈஸியாக யா. Turn. Hey. You should do after turn. Double. ஹாய், இன்னைக்கு வந்துட்டு ஒரு லாங் டே ஆக்சுவலி.
இன்றைக்கி நான் ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கே ஆல்மோஸ்ட் 8க்கு மேலே ஆயிடுச்சு. லாங் அண்ட் டயரிங் டே. அண்ட் இன்றைக்கி நான் வந்து ஆஃபீஸில் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து saree கட்டியிருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன் saree கட்டும் போது. நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதே இல்லை. ஜஸ்ட் இந்த பாட்டு ஃப்ளோ அது நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எப்போ saree கட்டினாலுமே எப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாங்கிற மைண்ட் செட்லேயே தான் சுற்றிட்டு இருப்பேன். பட் இன்றைக்கி அதை பற்றி நான் கேரே பண்ணல. ஈவன் நான் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிருந்தேன், பட் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுன்ற தாட் கூட வரல. ஸோ டெஃபினெட்லி ஐ ஷுட் ஸ்டார்ட் லேர்னிங் saree draping ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ். சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு கிளாஸ் ஒரு இதுக்கு போயிட்டு கட்டிக்கணும். ஸோ தட் என்கிட்ட இருக்கிற sarees எல்லாமே நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணணும். அண்ட் மோரோவர் ஆஃபீஸ்க்குமே நான் வந்து கொஞ்சம் அடிக்கடி saree கட்டு போகலான்ற ஆசை வந்திருக்கு. அப்போ எப்படி போகுதுன்னு. நாங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ண போகிறோம். இன்னும் 2 நாள் தான் நாங்கள் 3 பேருமே வந்துட்டு ஒன்றா இருக்க போகிறோம். ஃபீலிங்ஸ் இந்த வரை எனக்கு அந்த ஃபீலே வரல. நாளைக்கு எனக்கு கிளாஸ் படிச்சுட்டேனே கண்டிப்பாக வரும். நாளைக்கு நீ ஐடி கார்டு திறக்க வச்சு கழட்டி கொடுக்கும் போது வரும், உனக்கு தெரியும். பார்ப்போம் பார்ப்போம். நோ ஃபீலிங்ஸ். இருக்கிற 2 நாள் ஜாலியாக இருக்கலாம். அது என்னது கையில்? நான் வந்து இவங்க 2 பேருக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். ஒன்றும் உள்ள ஒரு கிரீட்டிங் கார்டு இருக்கு, அவ்வளோதான். ஸ்கூல் பிள்ளைங்க கூடலாம் சேர்ந்தா இப்படிதான். ஆமாம், இதை நீங்க பார்த்துட்டு ஓகே. நான் வந்து அடுத்த ஜென்ரேஷனோட சேர்ந்து இருக்கேன். நான் வந்துட்டு அதனால இதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு பேசணும். இது எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி கொடு பாப்போம். இல்ல நானே கேமரா பிடிச்சிக்கிறேன். காட்டிருங்க, நீயும் காட்டு. கொஞ்சம் பார்த்து போய் இதுக்குதான் கேட்டுட்டு இருந்தியா? என்ன பண்ணிருக்கானா? ஓ இதுக்குதானா? நேற்று மிக்கு கொடுக்கோன்னு விட்டா தெரியுமா? நான் நினைச்சேன் இந்த போட்டோ சூப்பரா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு நினைச்சேன். நைஸ் நைஸ் நைஸ். சத்யா உந்து கட்டு. 2 பேரும் நைஸ் பிக். என் ஞாபகத்தமா அவங்க ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுக்கோங்க. அது பார்க்கும் போதெல்லாம் என்னோட ஞாபகம் தெரியும். ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஒட்ட முடியாது. ஓரமாக மூலையில ஒட்டி வேணா ஒட்டி வச்சு நான் உனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். ஓரமா மூலையில ஒட்டுறாங்கன்னா அதுக்கு மூலையில ஒட்டுறது நான் ஒரு பிக்சர் நானே சும்மா வரைஞ்சி எடுத்து கொடுத்துருப்பேன். இது நிஜமாவே கியூட்டா இருக்கு. இதுக்குதான் நீ நேத்து வேக வேகமா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தியா? கார்டுன்னு ஒரு மூஞ்சி சொல்லுச்சு. இப்போ அது ரெக்கார்ட் வேற சொன்னா. ஆமா, சும்மா கொஞ்ச நேரம் சொல்லி டைவர்ட் பண்ணுவாங்க. படி டக்குன்னு கண்டுபிடிச்சு. இதுதான் உங்க ஊர்ல கிரீட்டிங் கார்டா மேடம்? நான் வேணா பின்னாடி என்னோட சிக்னேச்சர் கொடுத்துறவா? சிக்னேச்சர் ஆமா, ஆக்சுவலி பண்ணிடலாம். ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. நாளைக்கு பாக்குறேன். நான் அழுக மாட்டோம். நாளைக்கு பாக்குறேன் சத்யா. நாளைக்கு பாக்குறேன். அழுகவே மாட்டேன். நான் அழுகவே மாட்டேன். வேணா வந்து வேற வேலை வெட்டி இல்லை எங்களுக்கு. இல்லை இன்னைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேல, அதனால நானே மெமரிஸ் வந்து போய் ஒரு வாட்டி சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கும் சுற்றி காமிச்சிருக்கேன். ஓகே டன். நான் வந்து எனக்கு தெரியும் இது வந்து ஸ்டாச்சு தான் இருக்கு, ஓகேவா? ஆனால் நான் நிறைய டைம் ஒரு பர்சன் இங்கே உட்காந்துருக்காங்கன்னு நினச்சி நிறைய டைம் இங்கே வந்திருக்கேன். ஸ்வேதா வந்து விட்டா இந்த அங்கிளோட மடியில கூட உட்காருவாரு. அவர் ரெடியா தான் இருக்கும். இடம் இல்ல, போன் வச்சிருக்காரு. இல்லைன்னா உட்காந்துருப்பா. அட்லீஸ்ட் அங்கிள் இந்த அங்கிள் மடியிலாச்சும் நான் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பா. ஆமா, இவரை பார்த்தா அங்கிள் பரவாயில்ல உட்காரு ஒரு வாட்டி. எனக்கு அங்கிள் ஓகே பரவாயில்ல உட்காரு. பொம்மை தண்டி. திஸ் இஸ் அங்கிள். நான் போஸ்ட் கொடுக்குறோம். அங்கிளும் டோலிஸும். அங்கிள் கொஞ்சம் சூம் பண்ணல. ஹலோ. அவரே சொங்கி போயிருக்காரு. இந்த கண்ட்ரி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.
இதுதான் எங்க எங்களோட ஸ்பாட். நிறைய கேக் கட்டிங் எல்லாம் செலிப்ரேஷன் ஃபேவரட் செலிப்ரேஷன் எல்லாமே இங்கே தான் நடக்குது. இந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு. பிளேஸ் லைக் லிஃப்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப வெயிட் பண்ணுறது கூட ரொம்ப டயர்டாகி இந்த பிளேஸில் நிறைய டைம் உட்காந்துருக்கோம். அண்ட் இங்கே தான் அரவிந்த் விவேக் இவங்களுக்குலாம் ஃபேர்வெல் லைக் அனுப்பிச்சி விட்டுட்டு இங்கே நின்று ரொம்ப நேரம் பேசியிருக்கோம். ஸோ நிறைய மெமரிஸ். இன்னைக்கு உனக்கு ஃபேர்வெல் எங்கே ஒன்று ஆஃபீஸ்லேயே இங்கேயா? இல்லை, நான் வீட்டுக்கே போய் பண்ணிக்கிறேன். நாங்கள் அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம். ஆமாம், இதுதான் நாங்கள் ஃபேஸ் ஒன் போகிற பாத்வே. ஸோ வந்து 2 பில்டிங் இருக்கு, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு. ஸோ எங்களுக்கு வந்து எப்பயுமே நாங்கள் லஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபேஸ் 1க்கு போவோம். அதான் எங்களோட பிடிச்ச ஆக்டிவிட்டி. ஒரு ஷார்ட் வாக் பண்ணிட்டு முடிஞ்சா ஷாப்பிங், காசு இருந்தா ஷாப்பிங், இல்லைன்னா வீட்டை ஷாப்பிங் ஸோ பண்ணி ஃபேஸ் 1ல எப்பயுமே ஸ்டால்ஸ் இருக்கும். ஸோ எங்களுக்கு அந்த டெய்லி அந்த ஸ்டால்ஸை விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ, ஆனால் அந்த விண்டோ ஷாப்பிங் மட்டும் தவறாமல் பண்ணிடுவோம் டெய்லி. ஸோ அந்த விண்டோ ஷாப்பிங் எங்கள் எல்லாத்துக்கும் போகலாம். இதுதான் எங்கள் ஃபேஸ் 1 ஸ்டால். கொஞ்சம் லுக்ஸ் குட். ஹலோ, ஹாய். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் 3 பேரும் இன்னைக்கு தான் வந்து ஒரு லாஸ்ட் டே இருக்க போகிறோம், ஒன்றா இருக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி சத்யாவோட ஃபைனல் டே. அதனால தான் சத்யா இவ்வளோ கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் வந்திருக்கா. ஸோ ரியலி கூட மிஸ் ஹர். நாலுலேருந்து இந்த 3 பேர் கேங் இருக்கவே இருக்காது, 2 பேர் தான் இருக்கும். இவளும் போயிடுவா இன்னொரு 2 வாரத்தில், ஒன் மோர் வீக். ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆஃபீஸ்லேருந்து நம்ம போரிங்காக இருக்க போது இனிமேல் சொல்லு. நெக்ஸ்ட் கம்பெனியில் வந்து நம்ம 3 பேர் ஒன்றா கூட ஜாயின் பண்ணலாம். பார்ப்போம். வாழ்க்கை ஒரு வட்டம். நான் அந்த வட்டத்துக்குள்ளே இல்லை. இப்போ நீ பிரேம்குள்ளே இல்லைதான். இனிமேல் நான் ஸ்வேதாக்கு காலையில் கால் பண்ண மாட்டேன், யாருக்கும் நான் கால் பண்ண மாட்டேன். என்ன சத்தியம் பண்ணிருக்கோம், அழகவே கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணிருக்கோம். இந்த மாதிரிலாம் பேசி உங்களுக்கு ஒரு ரீல்ஸ் அனுப்பிச்சு பார்த்தீங்களா? அதை பாருங்க. நான் இனிமேல் தாண்டிக்கும் ஸ்வேதாக்கும் ஆஃபீஸ் வந்துட்டீங்களான்னு நான் கால் பண்ண மாட்டேன், சாப்பிட்றீங்களான்னு கேட்க மாட்டேன், சோறு எடுத்து வர மாட்டாங்க, சோறு எடுத்து தர மாட்டேன், ஆஃபீஸ் கால்ஸ் பண்ண சொல்ல மாட்டேன். ஃப்ரீக்வெண்டா வந்து கேழ்வரகு கூழ் எடுத்துக்கோம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நான் அதை மிஸ் பண்ணுவேன். இவன் எல்லாமே மிஸ் பண்ணுவான். மொத்தம் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் வரைக்கும் சோறு அவங்கள்ட்ட தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது எல்லாமே இப்போ எனக்கு ஈஸியா உடம்பு குறையும் பாருங்க. இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்கும் போது ஒரு ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணாங்க. அப்பவே நான் வந்து இவங்க 2 பேர் பேசினாங்க. இவங்க வந்துட்டு ஆமா இவங்களும் ஆஃபீஸ் வந்துருந்தாங்க. செகண்ட் டே மட்டும்தான் சத்யாக்கு அப்போன்னு வந்து யாருமே தெரியாது. நானே ஓரமா நீங்க சொல்லுங்க நான் பண்றேன் அப்படிதான் உட்காந்து எல்லாமே இன்ச் பை இன்ச் ஸ்டார் மேக் எடுத்து சொல்லி கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு இவங்க வந்து கால்ல சொல்லுவாங்க, நான் அதை வந்து நோட் பண்ணிட்டு ஒவ்வொரு தான் பண்ணணும். சத்யாக்கு வந்து பக்கத்துல அப்பவே எப்போ நான் அவங்களுக்கு செகண்ட் டைம் தான் பார்க்கணும். பண்ணு அடிக்கடி இப்ப என்ன அடிக்கிறேன் ஏதாவது சாப்பிட்டு பண்ணு அப்பவே என்ன டேடி அடிச்சுட்டே இருந்தாங்க.
மாட்டேன். அதான் வந்து ஸ்டார்டிங்கே நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்துட்டு அடிபட்டு தான் வந்து கன்சிஸ்டன்டா நீ பாசிட்டிவ் பிடிச்சி கொடுத்து பாக்குறியா? அதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மெமரி. ஆக்சுவலி சத்யா ஜாயின் பண்ணும்போது நான் தான் அவளுக்கு வந்து பட்டியா இருந்தேன். ஆனா எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஸோ நான் தான் அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பட்டி. பட் ஆனால் நாங்கள் வந்து ஒரு ரீசெண்ட் மந்த்ஸில் தான் நாங்கள் வந்து ட்ரையோ ஃபார்ம் பண்ணோம். எனக்கும் அந்த ட்ரையோக்கும் வந்துட்டு ஒரு பெரிய அன்லக்கி. நான் மோஸ்ட்லி கேங்லாம் ஃபார்ம் ஆக மாட்டேன். பட் என் லைஃப்பில் அந்த 3 பேருங்கிற கேங் வந்துட்டு ஒரு ஃபேஸ்லேயுமே வரும் ஒரு பர்டிகுலர் டைம். அப்போ வரும்போது நல்லா லைஃப் போகும், நல்லா ஒரு ஸ்பைக் ஏறும். திடீர்னு அந்த 3 பேர் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுவாங்க. இப்பவும் அப்படிதான் இருக்கு. எனக்கு ஸ்கூல்லேருந்து இந்த ட்ரையோ ப்ராப்ளம் இருக்குது. அதனாலே நான் மோஸ்ட்லி ட்ரையோ கூட சேர மாட்டேன். ஸ்கூலில் நடந்துச்சு, காலேஜில் நடந்துச்சு, ஆஃபீஸ்லேயும் ஒரு ட்ரையோ தான் இருந்துச்சு. இந்த 2 ட்ரையோலையும் மாட்டக்கூடாதுன்னு இருந்தேன். இவனுங்க ட்ரையோலில் மாட்டிக்கிட்டேன் நான். நாங்க டபுளா இருந்தோம், இப்ப ட்ரிபிள் ஆயிட்டோம். ஆமா, இப்போ 3 பேரும் 3 டைரக்ஷன்ல வந்து போகிறோம். இனிமே நான் அடுத்த ட்ரையோல நான் மாட்டவே மாட்டேன். ஏன்னா இந்த டிரைவ்ல இருந்து நான் உங்களை விட மாட்டோம். ஆமா. ஓகே, Bye, பாய் பாய்.